I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. அழகான நீலக்கடல், அலைகள் சத்தம், கடல் பறவைகள் பறந்தன. அந்த கடலின் நடுவே பிளாக் பேர்ல் என்ற ஒரு பெரிய கப்பல் மிதந்தது. அந்த கப்பலில் 4 கடற்கொள்ளையர்கள் இருந்தார்கள். கர்ணன் தைரியமும் தலைமை பண்பும் கொண்ட தலைவன் வீரன், வாள் சண்டையில் வல்லவன் மாயா. தைரியமான வேகமான பெண்மணி புத்திசாலி, வரைபடங்களின் மேதை 4 நண்பர்கள். ஒரு நாள் கப்பலின் பழைய அறையில் மணி ஒரு தூசி படிந்த பெட்டியை கண்டான். அந்த பெட்டியை திறந்தான். அதுக்குள் ஒரு பழைய புதையல் வரைபடம் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, கிழக்கு கடலின் கடைசியில் பச்சை தீவின் மையத்தில் பெரும் புதையல் மறைந்திருக்கிறது. அதை படித்ததும் 4 பேரின் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர். கர்ணன், அந்த புதையல் நமக்கே என சொன்னதும் கருமேகங்கள் கப்பலை சூழ்ந்தன. ஆபத்தான கப்பல் பயணம் தொடங்கியது. கனமழை, மின்னல், பயங்கர அலைகள், ஒரு புயலில் கப்பல் ராட்சசாலைகள் தாக்கின. அப்போது கப்பலில் இருந்த 4 நண்பர்களும் விடாமுயற்சியுடன் போராடி கப்பலை இயக்கினர். கயிறை இறுக்கி பிடிங்க விடாதீங்க. 4 பேரும் ஒன்றாக செயல்பட்டு புயலிலிருந்து பாதுகாப்பாக வென்றார்கள். புயலில் போராடி சோர்ந்து போன 4 நண்பர்களும் இரவு உணவு அருந்திக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அதன் பின் 3 நண்பர்கள் மட்டும் உறங்க சென்றனர். அப்போது மாயா மட்டும் கப்பலை இயக்கிக் கொண்டிருந்தாள். வெகு நாட்களாக பயணம் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. அப்போது கேப்டன் தனது கம்பாஸ் எடுத்து பார்த்து, நாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னான். ஒரு நாள் காலை அந்த பச்சை நிற மர்ம தீவை கண்டு மாயா 3 நண்பர்களையும் அழைத்தாள். உறங்கிக் கொண்டிருந்தது. 3 நண்பர்களும் வேகமாக கப்பலில் மேல் புறம் வந்தனர். 4 பேரும் அந்த மர்மத் பச்சை நிற தீவு ஆச்சரியத்துடன் பார்த்தல். கப்பலில் இருந்து தீவை நோக்கி சென்றனர். விசித்திரமான சத்தங்கள், லேசான மூடுபனி. வீரன் மெதுவாக சொன்னான், இந்த தீவு சாதாரணமானது இல்லை என்று சொல்லிக்கொண்டு தீவின் உள்ளே மெதுவாக 4 நண்பர்களும் பேசிக்கொண்டே சென்றார்கள். அடர்ந்த காடாகவும் அதிபயங்கரமான இருந்தது. அப்போது 4 நண்பர்களும் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டு கேலி செய்து கொண்டு சென்றனர். அப்போது மாயா கண்ணின் அந்த கல்கோவில் தொலைவில் தெரிந்தது. 4 நண்பர்களும் மெதுவாக சென்றனர். மெல்லிய சூரிய ஒளியில் அந்த கல் கோயில் தெரிந்தது. உள்ளே சென்று பார்த்தனர். ஒரு பெரும் கல் சிலை அந்த சிலையின் கீழ் பொறிக்கப்பட்டிருந்தது. கல் சிலையும் சோதனையும். கேள்வி பேராசை கொண்டவர்களுக்கு புதையல் கிடையாது. 4 பேரும் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் முன்னால் அந்த புதையல் தோன்றியது. அந்த புதையல் பெட்டியில் மேல் மந்திரம் வார்த்தைகள் இருந்தனர். அப்போது கேப்டன் கண்ணன் சொன்னான், நாம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். 4 பேரும் கைகளை ஒன்றாக வைத்தார்கள். ஒளி பளிச்சென்று பூட்டு தானாக திறந்தது. தங்க நாணயங்கள், வைரங்கள், ஒரு கடிதம். அதில் எழுதப்பட்டிருந்தது, உண்மையான புதையல் தங்கம் இல்லை, ஒன்றுபட்டு நிற்கும் நட்புதான். 4 பேரும் சிரித்தார்கள். அதன் பின் கடற்கரைக்கு வந்து தங்களுக்கு கிடைத்த புதையலை சமமாக பிரித்துக் கொண்டனர். கப்பலுக்கு கொண்டு வந்த புதையலை சந்தோஷமாக பார்த்து கொண்டு பேசிக்கொண்டும் இருந்தனர். இப்போது மாயா சொன்னால், இதை நாம் தீவுக்கு கொண்டு சென்று ஏழை மக்களுக்கு தர வேண்டும். கண்ணனும் அதை ஏற்றுக்கொண்டான். வீரனும் மணியும் சரி சரி என்றார்கள். மீண்டும் தீவுக்கு புறப்பட்டன. பிளாக் பேர்ல் கடல் அலைகளை சீறிக்கொண்டும் கிழித்துக்கொண்டும் புறப்பட்டு சென்றது. ஒரு அழகிய மாலை பொழுது பிளாக் பேர்ல் செல்லும் காட்சி. மீண்டும் ஒரு சாகசத்தில் சந்திப்போம். Thanks for watching. Please like, share and subscribe.